பெரியசாமி, அம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் நிற்கிறேன். என் மௌனை பத்தி எனக்கு தெரியாதா? மூஞ்செல்லாம் வாட்டமா இருக்கு, என்னாச்சு? இல்லைம்மா, நேற்று ராத்திரி ஏதோ கெட்ட கனவு மாதிரி வந்தது. கெட்ட கனவுனா? நம்ம வீட்டில் நடக்கூடாது ஏதோ நடக்கிற மாதிரி. என்னதுடா நடக்கூடாத விஷயம்? இல்லைம்மா, நம்ம விரும்பாத விஷயம்னு நம்ம வீட்டில் நடக்க போகிற மாதிரி. சரோஜோட பிரசவத்தில் ஏதாவது சிக்கல் வந்து சேர்ந்துருமா? சே, நம்ம நினைக்கிற மாதிரி அவள் ஆம்பளை பிள்ளையை தாண்டா பெற்று கொடுப்பா. மனசை தளர விடாது, தைரியமா இருக்கணும். என்ன? டேய், சரோஜா கிடுப்புல எந்திரிச்சு போறடா. சரோஜா, என்னம்மா? என்னம்மா? வண்டி எடுத்து போமா. வண்டி எடுத்து சொல்றல. இருமா, பொறுத்து போய் ஆஸ்பத்திரி போலாம். இருமா. பேச்சி என் மருமகளுக்கு எடுப்படி எதுக்குமா? எப்பா சீக்கிரமா போய் ஒரு கார் எடுத்துட்டாப்பா. வாங்கம்மா. ஒண்ணு இல்ல, மெதுவா. பாத்து வண்டி வந்துருமா? வண்டி எடுத்து வர போய் வீட்டுக்கு சாவிட்ட போலாம். போ. சரிப்பா. பாத்து சரோஜா. அம்மா, என் பொண்டாட்டி பிரசவலியா துடிச்சிட்டு இருக்கா. கார்ல கொண்டு வந்திருக்கோம். ஸ்ட்ரெச்சர் அனுப்புறீங்களா? வாட் பாய், என் கூட வாங்க. வரம்மா. யாரு? திவாகர் சாரா? ஆமா சார், நான் ஹாஸ்பிடல்ல இருந்து ஜெயா பேசுறேன். சொல்லுங்க. எம்னா மேடம் கிட்ட கொடுங்களேன். கொஞ்சம் இருங்க. அக்கா, உனக்கு தான் ஃபோன். சென்னை வந்து பயங்கர பிஸி ஆயிட்ட. ஹலோ மேடம், நான் ஜெயா பேசுறேன். சொல்லு ஜெயா. மேடம், நம்ம கிட்ட செக்கப்க்கு வந்திருந்த சரோஜாக்கு பிரசவலி வந்துருச்சு. அட்மிட் ஆயிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா ஓகே. நான் இன்னும் 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிரு. ஓகே மேடம். பெரியப்பா, அர்ஜென்ட் ஒரு டெலிவரி கேஸ். நான் இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். அப்பா வந்து சொல்லிடுங்க. சரிம்மா. வரேன். ஐயோ தாய், கொஞ்சம் வலியை பொறுத்துக்க தாய். ஆம்பளை பிள்ளைன்னா வலி உசுறு எடுக்கதான் செய்யும். பொட்டை பிள்ளையை பெற்றுட்டு காலத்துக்கு நம்ம வலியோல நோக்கிறத விட இந்த வலி சிறுசுதான் தாய். கொஞ்சம் பொறுத்துக்கமா. அம்மா, என் பையன் பிறந்தாடா. இன்னும் இல்லடா, பாவம் வலியால துடிச்சிட்டு இருக்காடா. நடக்க கவலைப்படாத. கோயில் போயிட்டு துணூறு வச்சுக்கோ. இந்தா. அம்மாடி, சரோஜாக்கு சுகப்பிரசவம் தானே? ஆபரேஷன் ஒண்ணு நார்மல் டெலிவரி தான். சரிம்மா. ஏமா பதற? எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். ஐயோ கடவுளே, குழந்தை நல்லபடியா பிறக்கணும்பா. எனக்கு பேர பிறந்துட்டா. பக்கரி உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்துட்டாப்பா. உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்துட்டா. கடவுளே, டேய் மணியை பாரு, நல்ல நேரமான்னு பாருடா. அம்மா, 10ல இருந்து 12 மணிக்கு தான் ராகாலன்னு சொன்னாங்கம்மா. மணி 10 தாம்மா. அது என் பையன் நல்ல நேரமா பிறந்துட்டேன். டாக்டர்மா, என் மருமகளுக்கு ஆம்பளை பிள்ளை தானே பிறந்திருக்கு. என்னம்மா யோசிக்கிறீங்க? ஆம்பளை பிள்ளை தானே பிறந்திருக்கு. மனசு தேத்திக்கோங்க. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தை தான் பிறக்கணும்னு நீங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்க. பட் அது நடக்காம போயிடுச்சு. டேய் பக்ரி, நம்ம மோசம் போயிட்டோம்டா. நம்ம மோசம் போயிட்டோம். அந்த மூதேவி இந்த தடவையும் பொட்ட புள்ளைய பெத்துட்டா. டேய் அவ புள்ள பொட்ட புள்ளைய பெத்துட்டு வந்தப்போ வேணா அறுத்து விடு சொன்னேன். கேட்டியா? இன்னொரு தடவை பார்க்கலான்னு சொன்னேன். இப்ப என்னடா ஆச்சு? இப்ப என்ன ஆச்சு? பொட்ட புள்ளைய பெத்துட்டு வந்து நிக்கிறாடா அந்த நாசமா போனவ. வேண்டாடா, அவ நமக்கு வேணவே வேணாம். முதல்ல அறுத்து விடு. வேணாடா. டேய், இது என்னடா ஆஸ்பத்திரி? இது என்ன ஆஸ்பத்திரி? அன்னைக்கு அந்த நர்ஸ் பொம்பளை உனக்கு பேரந்தா பிறக்குன்னு சொல்லி என்கிட்ட கை நீட்டி 100 ரூபாய் வாங்கினாடா. தோ இங்க நிக்கிறாளே இந்த டாக்டர் பொம்பளை, அன்னைக்கு வந்து பேசினப்பா உனக்கு பேரந்தா பிறக்க போகுதுன்னு சொன்னா. இப்ப என்னவாச்சு? அது உங்க திருப்திக்காக சொன்ன வார்த்தை. ஏமா, உங்க விருப்பப்படி குழந்தை எடுத்து கொடுக்கறதுக்கு நான் என்ன கடவுளா?
நீ கடவுள இல்லையா அத பத்தி எனக்கு தெரியாது. இப்ப பிறந்திருக்க அந்த பிசாசு அது எங்களுக்கு தேவையில்லை. அவ மட்டும் இப்ப பிறந்திருக்க புள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்கு வரட்டும், வீடு ரணகலை ஆயிடும். வாடா நீ வா. ஒரு நிமிஷம். தான் அப்பாவும் பாட்டியும் வேதனைப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுதானே என்னமோ அந்த குழந்தை பிறந்த உடனே இறந்து போச்சு. அம்மா நமக்கு ஒரு வேலை மிச்சமாயி போச்சுமா. டாக்டர் அந்த குழந்தை போன இடத்துக்கு அவளையும் கொண்டு போய் சேர்த்துருங்க. வாமா போலாம். நீ வாடா. இந்தாப்பா. அதை செக் பண்ணிட்டீங்கல்ல? ம், ஏம்மா டாக்டர் யமுனா இருக்காங்களா? ஏம்மா அப்படி பாக்குற? அன்னைக்கு நான் சத்தம் போட்டு கத்திட்டு போனேனேன்னு பாக்குறியா? அது ஏதோ தெரியாம நடந்து போச்சுமா. அதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். டாக்டர் இப்ப பிஸியா இருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லம்மா, இருந்து பார்த்துட்டு போறேன். நான் வந்திருக்கேன், 4 வார்த்தை பேசிட்டு போறேன்னு சொல்லுமா. என் உயிரை காப்பாத்துறவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போயிடுறேம்மா. சொல்லுங்க நிர்மலா. மேடம், உங்களை பார்க்க அந்த பெரியவர் வந்திருக்காரு. எந்த பெரியவரு? அந்த ஆக்சிடென்ட் கேஸ் மேடம். சீஃப் டாக்டர் கூட தப்பா பேசினாரே அவர்தான் மேடம். மன்னிப்பு கேட்கணும், உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்றாரு மேடம். ஓகே, வர சொல்லுங்க. ஓகே மேடம். உங்களை வர சொன்னாங்க. ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க. ரொம்ப நன்றிம்மா. ம். ஆமா, பெரிய டாக்டர் சிவசங்கரனோட பொண்ணு தானே டாக்டர் யமுனா? ஆமாங்க. உள்ள வரலாமல்லம்மா? ம், வாங்க தாத்தா, உட்காருங்க ப்ளீஸ். ரொம்ப நன்றிம்மா, மன்னிச்சிருமா. அன்னைக்கு தவறுதலா நினைச்சு உங்க அப்பாவை தப்பா பேசிட்டேன். அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்க மாட்டேன். நீங்க வேற யாரையும் நினைச்சு தப்பா பேசிட்டீங்க. நான் அதை அப்பவே மறந்துட்டேன். எங்க அப்பாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கனவுல கூட அவர் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாரு. சரி, இந்த பழத்தை எடுத்துக்கமா. பொதுவா பேஷண்ட்டை பார்க்கும்போது தான் பழம் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. நீங்க டாக்டருக்கே பழம் கொண்டு வந்திருக்கீங்க. தாத்தான்னு வாய் நிறைய கூப்பிடுறிய, அதுக்கு தான்மா. நீ என் பேத்தி மாதிரி. இந்த எடுத்துக்கம்மா. தேங்க்யூ. நீ மட்டும் அன்னைக்கு காப்பாத்தலைன்னா இந்த தாத்தாவை உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. ரத்தம் ரத்தத்தோட சேர்ந்துருச்சு. என்ன தாத்தா சொல்றீங்க? இல்லம்மா, அன்னைக்கு நீ எனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தினேல்ல, உன் ரத்தமும் என் ரத்தமும் ஒண்ணுதான். இப்ப நமக்குள்ள தாத்தா பேத்திங்கிற சொந்தம் உருவாயிடுச்சுல்ல. ஹலோ மேடம், மிஸ்டர் சண்முகநாதன் வந்திருக்காரு. உங்களை பார்க்கணுமா? ம், வர சொல்லுங்க. ஓகே மேடம். அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க தாத்தா. அது வந்து எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஆ, வாங்க சண்முகநாதன். ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க்யூ. சொல்லுங்க, ஆசிரமத்துல ஏதாவது விசேஷமா? விசேஷம் நடத்தலாம்னு ஆசைப்படுறோம், ஆனா அப்பா தான் பர்மிஷன் கொடுக்க மாட்டாரு. எங்க ஆசிரமத்துக்கு சிவசங்கரன் சார் பணமாவும் பொருளாவும் நிறைய உதவி பண்ணிருக்காரு. அப்பப்போ ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டும் பண்றாரு. அதுக்கு நன்றியா எங்க ட்ரஸ்ட் அவருக்கு பாராட்டு விழா நடத்தலாம்னு ஆசைப்படுறோம். ஆனா அப்பா அதை வேண்டான்னு சொல்றாரு. அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது. அது கூட வேண்டாம், நினைவு பரிசா ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு போனா இதை கூட வாங்கிக்க மாட்டேன்றாரு. அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவருக்கு பிடிக்காதத நானும் செய்ய மாட்டேன். வேண்டாம். மேடம், இது ஒரு சின்ன நினைவு பரிசு, அவ்வளவுதான். அதுக்கு இல்ல சார். அப்பா வேண்டான்னு சொல்லும்போது நான் இந்த கிஃப்ட வாங்கினா அவர் சொல்ல மீறின மாதிரி ஆயிடும். அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி இந்த சொசைட்டிக்கு எங்களால முடிஞ்ச சேவைகளை செய்யணும்னு தான் ஆசையே தவிர எதையும் எதிர்பார்த்து இந்த மருத்துவத்துறைக்கு நாங்க வரல.
உங்க அப்பா மாதிரியே நீங்களும் இருக்கீங்க. உங்க சேவைகள் தொடர என்னோட வாழ்த்துக்கள் மேடம். வரேன் மேடம். தேங்க்யூ. சொல்லுங்க தாத்தா, ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னீங்க. அது அது இருக்கட்டுமா, உன் அப்பா அவ்வளவு நல்லவரா? சில பேர் சின்னதா ஒரு உதவி செஞ்சா கூட தன்னை நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காக பெருசா அதை விளம்பரப்படுத்துவாங்க. ஆனா எங்க அப்பா எவ்வளவோ நல்ல காரியங்கள் செஞ்சா கூட அதை விளம்பரப்படுத்திக்க விரும்ப மாட்டாரு. உண்மையை சொல்றேன், எங்க அப்பா எவ்வளவோ நல்லவர். அவரோட கம்பேர் பண்ணி சொல்ல கூட எனக்கு வேற யாரும் தெரியல. என்னமோ தெரியல, உங்க கண்ணுக்கு மட்டும் அவர் கெட்டவரா தெரிஞ்சிருக்காரு. சிவசங்கரன் உன்னை நல்லா ஏமாத்தி வச்சிருக்காமா. இப்ப நான் எது சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. நேரம் வரும்போது சாட்சியோட நிரூபிக்கிறேன். என்ன தாத்தா சைலண்டா இருக்கீங்க? மன்னிச்சிருமா, என் பொண்ணுக்கு ஒரு அயோக்கியன் துரோகம் பண்ணிட்டான். அவன் சாயல்ல உங்க அப்பா இருந்ததுனால அன்னைக்கு அப்படி பேசிட்டேன். அவர் கூட பழகி பாருங்க, அவர் எவ்வளவு நல்லவர்னு உங்களுக்கே நல்லா புரியும். அதை விடுமா, இந்த தாத்தாவுக்காக நீ ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க தாத்தா. வார்த்தைக்கு வார்த்தை தாத்தா தாத்தான்னு கூப்பிடுற நீ என் வீட்டுக்கு வரணும். யாருமே இல்லாத அனாதையா இருக்கம்மா. நீ என் வீட்டுக்கு வந்துட்டு போனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் கையால உனக்கு ஒருவேளை சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுறேன். இது என் உயிரை காப்பாத்துறதுக்காக செய்யற உபகாரம் இல்லம்மா, ஒரு தாத்தாவா பேத்திக்கு காட்டுற அன்பு. கண்டிப்பா வரேன் தாத்தா. அது போதும்மா. இந்தா, இதுல என் வீட்டு விலாசம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீ வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நிச்சயமா வரேன். சரிம்மா, நான் வரட்டுமா? ம். என்னத்த ராக்காயி, ஆத்தாளும் அவனும் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க? அட என்ன ஆச்சு ராக்காயி? பிறந்தது பொட்ட புள்ள, அது பிறக்கும்போது செத்தே பிறந்துச்சு. உனக்கு ஒரு வேலை இல்ல, கிளம்பு. அடிப்பாவி, ஆம்பளை புள்ள தான் பிறக்கும், தப்பி தவறி பொம்பளை புள்ள பிறந்தா கள்ளி பாலோட வான்னு சொன்ன. இப்ப இந்த விரட்டுறியே. ராமராஜுனா என்னதுப்பா? ராமர் அயோத்தி ஆட்சி செஞ்சப்போ நாட்டுல பஞ்சமே கிடையாது. நிறைய தங்கம், நிறைய காசு, எல்லா மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க. யாரும் யார் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. தங்க காசை யாராவது ஒரு இடத்துல தொலைச்சிட்டு போனாலும் அது நாள் கணக்கானாலும் வருஷ கணக்கானாலும் அங்கேயே கிடக்கும். அப்பா, நான் கூட நேத்து ₹1 கண்டெடுத்தேன்ப்பா. அதை எடுத்து கோயில் உண்டியல்ல போட்டேன்ப்பா. ஜெயா, என் செல்ல சமத்து குட்டி. வாங்க வாங்க. ஜெயா இல்ல? உள்ளதா இருக்கா, போய் பாருங்க. என்ன கதை புரிஞ்சுதா? ஜெயா, வா உஷா. என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா? எங்க இப்பதான் சாப்பிட்டாங்க, அதான் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டேன், அந்த விஷயம் என்னாச்சு? ஒரு பொம்பளை புள்ள இருக்கு, எடுத்துக்கிறியா? பொம்பளை புள்ள தானா? குழந்தை அழகா சிகப்பா தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கு. பொம்பளை புள்ள தான் நல்லது, அதுதான் நம்ம காலையே சுத்தி சுத்தி வரும். யோசிக்காத, அப்புறம் இந்த புள்ளையும் கிடைக்காது. அந்த அம்மாக்கு ஒண்ணும் பெருசா கொடுக்க வேண்டியது இல்ல, எனக்கு மட்டும் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துரு. 5000-ஆ? கொஞ்சம் மெதுவா பேசு. அப்புறம் என்னப்பா? கொஞ்சம் அமைதியா இருமா ப்ளீஸ். பணத்தை பத்தி யோசிக்காத, எவ்வளவு செலவு பண்ணாலும் உன்னால குழந்தைய பெத்துக்க முடியுமா? இங்க பார், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இதனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது. சரி ஜெயா, சீட்டு பணம் இருக்கு, அதை எடுத்து கொடுத்துட்றேன். குழந்தை எப்ப கிடைக்கும்? நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து வெயிட் பண்ணு. நான் குழந்தையோட வரேன், நீ பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடு. சரி ஜெயா, அப்ப நான் வரேன். வரேங்க. வாங்க. பாய்மா. பை. Friend together. Down together. Statue. ஐயோ. சரி, விளையாடுனது போதும். நாளைக்கு விளையாடிக்கலாம். போய் படுத்துங்க. போங்க. வாடா.
ஏண்டி குழந்தை திருடி விற்க அளவுக்கு போயிட்டியா? ஹாஸ்பிட்டல் இருந்து மருந்து மாத்திரை திருடி விற்கிற போய் உன் கையை காலை உடைச்சு போட்டிருந்தா நீ இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டடி. சும்மா கத்தாதீங்க. புள்ளைய பெத்தோ ஒரு அனாதை. பொம்பளை புள்ள வேணா அதை வளர்க்க முடியாதுன்னு சொன்னா. உஷா புள்ளை இல்லாம வருத்தப்படுறாளே, அவ வளர்க்கட்டுமேன்னு சொன்னேன். ஏய், கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்னுருவேன். நீ பணம் கிடையாது என் காதுல விழுந்தது. பணம் அந்த அனாதை பொண்ணுக்குங்க. சீ, வாய முடு. பொண்டாட்டியும் கூட பார்க்காம கேஸ் போட்டு உள்ள தள்ளி விடுவேன். யமுனா நம்ம ஹாஸ்பிட்டல் பேர் கட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். இதான் உனக்கு கடைசி வாணி. ஜாக்கிரதை. இந்த சனியை நினைச்சாலே வீட்டுல கரண்ட் போயிடுது. ச்சே, எங்க இருந்தது நமக்குன்னு இந்த மூதையை வந்து வாச்சால தெரியல. நம்ம குலசாமியே அவளுக்கு அருள் பாலிக்கலனா அந்த ஜென்மம் எப்பேற்பட்ட பாவப்பட்ட ஜென்மண்டா. அவளை அப்பயே அறுத்து விட்டுருக்கணும்டா. தப்பு பண்ணிட்டோம். வேணா சாமி, இவ நமக்கு வேணவே வேணாம். ஏமாந்ததெல்லாம் போதும். உன் அத்தை பொண்ணு சமைஞ்சி 6 மாசம் தான் ஆகுது. அவளை போய் நான் பொண்ணு கேட்கறேன். இல்லனா இருக்கவே இருக்கடா ஊர்ல 1000 பொண்ணுங்க. 4 காணி நலம் இருந்தா நானும் ஒரு பொண்டாட்டிப்பாங்க. உனக்கு என்னடா, ஊர்ல நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணு கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நான் நாளைக்கே 4 பக்கம் ஆட்களை ஏவி விடுறேன். நீ எவ்வளவு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க. இல்லனா நம்ம குளமே வேற அத்து போயிடும்டா. ஏங்கா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அங்க பச்சை உடம்புக்காரி ஹாஸ்பிட்டல் அனாதையா படுத்துக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா மறு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏண்டி, அவ உன் கூட்டாளிங்கிறதுக்காக அவளுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா? போடி, போய் வேலையை பாருடி. இந்த பர்மா பேச்சு ஒருத்தருக்கு நியாயமா படுறது இன்னொருத்தருக்கு படாது. அவன் படுற வேதனை அவன் தான் தெரியும். ஏங்க, சரோஜா என்ன பொம்பளை புள்ள பறக்கணும்னு தவம் இருந்தா பெத்தா? இதெல்லாம் யார் கையிலங்க இருக்கு? யார் கையில் இருக்கு என்னங்களேன்னு தெரியாத பேச்சு. என் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கறதா அவன் வேலை. இல்லைன்னா தூக்கி எறிஞ்சு போய்கிட்டே இருப்பேன். விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்கூடாது. இப்படி ஆம்பளை புள்ளதான் வேணும்னு அடம் பிடிக்கிற உங்களை பெத்ததும் ஒரு பொம்பளை தான், தெரிஞ்சுக்கங்க. ஏய், நீ யாருடைய எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு? போடி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க செய்யறதெல்லாம் பாவம் தெரியாம செஞ்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. ஏய், போடி வேலையை பார்த்துட்டு. சரி, ஹாஸ்பிட்டல் இருக்கிற சரோஜாவுக்கு யார் பணம் கட்டுறது? அவ எக்கடாவது கெட்டு போட்டோம், எங்களுக்கிட்ட வந்தது. போ போ. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆமா, வக்காலத்துக்கு வந்துட்டேன். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை. தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.